மேம் இப்ப எங்களுக்கா என்ன செய்ய போறீங்க? நீங்க யோசிக்காத ஐட்டம் தான் திருப்பி இதுவும். ஓகே, இதுல வந்து கடுகு மாங்காய் சிக்கன். கடுகு மாங்காய் சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மாங்காய், தக்காளி, வெங்காயம், கடுகு, உளுந்து, எண்ணெய், மசாலா, தேங்காய், கசகசா, சோம்பு, உப்பு, சிக்கன், மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது. எண்ணெய் கொஞ்சம் முதல்ல. ஓகே, முதல்ல இந்த எண்ணெய் சூடாகட்டும். சோ இந்த டிஷ் வந்து செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு 15-20 நிமிஷம் அவ்வளவுதான். ஏன்னா சிக்கன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி, அதுவும் போன்லெஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதோட வதக்குற இதுவும் வந்து அது வந்து ரொம்ப வதக்கினாங்களாலும் ரப்பர் மாதிரி ஆயிடும். அது வந்து ரொம்ப அந்த டெண்டராவும் இருக்கணும், ஜூசியாவும் இருக்கணும், சர்க்குலண்டாங்க அதுவாகவும் இருக்கணும். அதனால அதோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதான் அதோட ஒரு டிப். அது நம்ம வந்து கடுகு கொஞ்சம் நிறைய போடணும் அதுல. ஓகே, ஏன்னா நம்ம அரைக்க போறோம் இதை. இப்போ இது தாளிச்சு கொட்டுற கடுகு இல்ல, இதுதான் அரைக்கவே போறோம். சோ இதுதான் இப்போ தெரிஞ்சிச்சா ஏன் இந்த டிஷ்க்கு வந்து இந்த பேர் வந்து கடுகு மாங்காய் சிக்கன் கறி. ஓகே மேம், இங்க வந்து சமையல்ல இவ்வளவு தூரம் எக்ஸ்பர்ட் ஆகி அதை வந்து நார்த் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நீங்க எப்படி பெருமையா ஃபீல் பண்ணுவீங்க? கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்ம சவுத் இந்தியா அப்படின்னாலே முதல்ல வந்து அவங்களுக்கு தெரியறது வந்து இட்லி, தோசை, மசால் வடை, சாம்பார். சோ அதை மீறி நம்மளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத காமிக்கிறது தான். அதனால என்னோட ஷோஸ்ல பாத்தீங்கன்னா, என்னோட ஈவென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இட்லி தோசையே இருக்காது. அவங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து என்னடா அது இட்லி தோசை இல்லாத ஒரு சவுத் இந்தியனா அப்படிம்பாங்க. அப்ப அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் என்ன பார்த்த உடனே. இவங்களுக்கு சவுத் இந்தியன் தெரியுமா அப்படிங்கிற கோவம் இருக்கும் அவங்களுக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், பொறுமையா அவங்க கிட்ட வந்து இதெல்லாம் இருக்கு, எங்க ஊர்ல இதெல்லாம் இருக்கு, இட்லி தோசை மட்டும் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி தரேன். ஓகே, சோ அவங்களுக்கு இப்ப நீங்க யூஸ் பண்ற அந்த ஒவ்வொரு ஹெர்ப்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? சில டைம் நீங்க வந்து அந்த கண்டென்ட் அதுன்னு சொல்லி இந்த மசாலா பண்றீங்க. அப்ப அதனுடைய அந்த மருத்துவ குணாதிசயங்கள் அதனை பத்தின இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது வந்து உடனே அடுத்தது என்ன பண்ணணும், எங்க அது கிடைக்கும். இப்ப கண்டன் திப்ளி, அரிசி திப்ளி எல்லாம் நம்ம ஊர்லயே நிறைய பேர் அதை யூஸ் பண்றது இல்ல. சோ அது இல்லாம அவங்களுக்கு அங்க கொண்டு போய் நான் காட்டும் போது அவங்க அடுத்தது உடனே அதுக்கு ஹிந்தி நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் உடனே அதை சர்ச் பண்ணி ஹிந்தி ஆட்கள்கிட்ட பேசி அதோட பேர் என்னங்கறத கேட்டுட்டு நான் டிஸ்பிளேல வச்சிருவேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கினோன்னு 2 பச்சை மிளகாய். ஓகே, அப்புறமா இந்த பெப்பர் என்னோட தேவையான 2 பெப்பர், 2 ஜீரா. ஓகே, அப்புறமா தேங்காய். இந்த தேங்காய் போடுறதுனால நான் வந்து கசகசா போட போறேன். ஓகே, கொஞ்சம் அவ்வளவுதான். இது இப்ப வந்து ஆறட்டும். நம்ம வந்து இத வந்து அரைச்சுப்போம். ஓகே, இப்போ ஒரு பக்கம் வந்து அவங்க குக்கர் வந்து இதுக்கும் ரெடி பண்றாங்க. எதுக்கு என்னன்றதை அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து முதல்ல கொஞ்சம் எண்ணெய், கடுகு, தேங்காய், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறத பாத்தீங்க. இப்ப அது ஆறுறதுக்குள்ள இப்ப மேம் வந்து அடுத்தது சிக்கனுக்கான ப்ராசஸ செய்ய போறாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. திருப்பி இதுக்கு உண்டான தாளிப்பு கடுகுது. இப்போ ஸ்ரீபாலா அவர்கள் வந்து சொன்ன மாதிரி நம்மளும் வந்து கூடுமான வரைக்கும் இந்த மருந்துகள்லாம் வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவே வந்து நமக்கு உடல் வந்து ரொம்ப ஹெல்த்தியா வந்து வச்சுக்க உதவும். அதே மாதிரி உணவு நம்ம வந்து இருக்கிற இந்த ஃபாஸ்டான இதுல வந்து நம்ம எப்படி சமைக்கிறது அப்படின்னு ஒரு அலட்சியமா வந்து விட்டுடுறோம். ஆனா சிம்பிளா ஈஸியா ஆரோக்கியமா சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீபாலா ஒவ்வொரு எபிசோட்லயும் நமக்கு வந்து நிரூபிச்சுட்டே இருக்காங்க. சோ அத மாதிரி நம்மளும் வந்து கூடுமான வரைக்கும் உணவே வந்து மருந்தா நம்மளுடைய இந்த கான்செப்டை எடுத்துட்டு போனோம்னா நம்மளுடைய உடல் வந்து மிகவும் ஆரோக்கியமானதா இருக்கும். கடுகு, இப்ப கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சம் போடலாம், நீங்களே போடுங்க.
வதக்குறோம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம், ஏன்னா ஆல்ரெடி அதுல வெங்காயம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் வெங்காயம் போட்டா போதும், ஒரு ஃப்ளேவருக்கு தான். அண்ட் புளிப்புக்கு வந்து மாங்காயும் தக்காளியும் போட போறோம். இதுல இருக்கிற இந்த மாங்காய் இவ்வளவு வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு அந்த சிக்கனுக்கு உண்டான ஃப்ளேவர் வரணும். அதனால இந்த கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ மாங்காய் போடுறேன். ஓகே. மாங்காயும் ஒரு லைட்டா ஒரே ஒரு தக்காளி, மாங்காய் நம்ம சேர்க்கறதுனால தக்காளியும் அந்த புளிப்பு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால கொஞ்சம் லிமிட்டடாவே சேர்த்திருக்காங்க. இப்போ இது வதங்கட்டும், அதுக்குள்ள நம்ம இதை அரைச்சு முடிச்சிடலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, மாங்காய் இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம வதக்கி வச்ச அந்த தேங்காய் பூ, வெங்காயம், பச்சை மிளகாய், கசகசா இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கலவையை இப்போ அரைக்க போறாங்க. இது நல்லா தண்ணி விட்டே அரைக்கலாம். ஓகே. மாங்காய் வதங்குற ஸ்மெல் பாருங்க. கொஞ்சம் தண்ணி விடுங்க. இதாயிடுச்சு. ஓகே. நம்ம இப்போ இதை வச்சுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக தான். ஓகே. ஏன்னா எனி நான்வெஜ் டிஷ்க்கு வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப தூக்கும். ஆமா, இல்ல தூக்கும், அது நல்லதும் கூட. இஞ்சி அண்ட் பூண்டு வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து உங்களுக்கு அதை ஆட் பண்றதுனால உங்க பாடிக்கு தான் நல்லது. ஓகே. ஸோ நல்ல மாங்காயும் வதங்கிடுச்சு. ஓகே. இஞ்சி பூண்டு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல வந்து சிக்கன் போட போறேன். இது போன்லெஸ் சிக்கன். சிக்கன்லாம் ரொம்ப வந்து நீங்க வந்து அதுவும் இப்ப வாங்குற நம்ம இந்த பிராய்லர் வச்சதுனால ரொம்ப வதங்கணும்னு இல்லை, அது வந்து உங்களுக்கு டெண்டரா ஈஸியா வந்து வேகமாவே வதங்கிடும். ஓகே. ஸோ இதுல இப்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். நான் ஒண்ணு ஆட் பண்ணல, நீங்க கவனிக்கல, உங்களுடைய சீக்ரெட் மசாலா அது ஒண்ணு. உப்பு இன்னும் நான் ஆட் பண்ணல. ஓகே. இப்ப உப்பு இதுல முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆயிடும். ஸோ நான் கடைசியில தான் உப்பை போட போறேன். கடுகு பேஸ்ட் வந்து நம்ம இப்ப இதுல நல்லா கொதிக்குது. சிக்கன் வதங்கிடுச்சு, நல்லா நம்ம வதக்கினோம் எண்ணெயில. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம். நல்லா இப்ப கொதிக்குது. நம்ம இப்ப இதை வந்து விட போறோம். இந்த கடுகு வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படியே டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இந்த டெக்ஸ்சர் அப்படியே தெரியும். ஓகே. இப்ப நம்ம சால்ட் ஆட் பண்ண போறோம். ஓகே. சோ சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். ஓகே. கைமணம். சோ சால்ட் ஆல்வேஸ் இன் ஹேண்ட். ஓகே. தண்ணி கொஞ்சம் நீங்க விடலாம். போதும். இப்ப நல்லா அது கொதிக்கும். கொதிச்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இதை வந்து நீங்க ரைஸ், எனி ரைஸ் ஆர் ஏதாவது இந்த நான் அந்த மாதிரி கிரேவிஸ் கூட கூட அதை இதை கிரேவியா யூஸ் பண்ணுவோம். ஸோ கடுகு மாங்காய் சிக்கன் ரெடி. இதுல இப்போ நம்ம வந்து முடிக்கும் போது அந்த மசாலா, ஸோ அதுல எல்லாமே இருக்கு. ஆமா, எல்லாமே இருக்கு. அதுல நம்ம அதை ஆட் பண்றதுனால அதுல மஞ்சளும் அதுலயே இருக்கு. ஓகே. சோ நீங்க வந்து மஞ்சள் தனியா போடணும்னு கிடையாது, ஏன்னா அதுல போட்டிருக்கேன். சோ இதுல வந்து அந்த மஞ்சளோட எஃபெக்ட் இதுல வந்துரும். ஓகே. சோ இது நல்லா இன்னும் ஒரு 2 செகண்ட் கொதிக்கட்டும்.
கொதிச்சோடனே நம்ம இதை போட போறோம். ஓகே. ஸோ என்னோட சீக்ரெட் ரெசிபி இந்த மசாலா, கரம் மசாலா கடைசியா நான் போடுறேன். ஓகே. நல்ல அந்த ஓசை வருது பாருங்க. சில பேருக்கு தேங்காய் பால் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க தேங்காய் பால் கூட இதுல ஊத்துக்கலாம். ஓகே. ஸோ கடுகு மாங்காய் சிக்கன் ரெடி. கடுகு மாங்காய் சிக்கன் செஞ்சுட்டாங்க. ஸோ அதை எப்போ எனக்கு கொடுக்க போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பவுல் என் கைக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ என்னுடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த ரெசிபி உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா அது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி யாருமே யோசிக்காத கான்செப்ட், காம்பினேஷன் எல்லாம் சேர்த்து நீங்க இதை பண்ணிருக்கீங்க. மேம் சான்ஸே இல்ல. உங்களுடைய மசாலா அவ்வளோ தூக்கலா தெரியுது இதுல. அண்ட் மாங்காய் யூஸ்வலா சில பேர் மீன் குழம்பு அதுல போடுவாங்க. ஆனா இந்த சிக்கன் கிரேவில வந்து மாங்காய், தேங்காய் அரைச்சி ஊத்துன விதம் எல்லாமே, அந்த கடுகும் வந்து அந்த இது வந்து நல்லா தெரியுது. ஸோ ரொம்ப அப்படியே சட்பட்டாவா, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு மேம். ஸோ முக்கியமா நான்வெஜ் பிரியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும். தேங்க்யூ சோ மச். கடுகு மாங்காய் சிக்கன் செய்யும் முறை: தவாவில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகுளுந்து சேர்த்து வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், மிளகு, தேங்காய், கசகசா, சீரகம் சேர்த்து வறுத்து அதனை அரைத்துக் கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம், மாங்காய் துண்டு, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன், தேவையான அளவு தண்ணீர், அரைத்து வைத்த விழுதை சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கவும். இறக்கும் பொழுது கொத்தமல்லி, மசாலா சேர்த்து இறக்கவும். இதோ சூடான சுவையான கடுகு மாங்காய் சிக்கன் தயார்.